நம்ம கூடுமான வரைக்கும் விடுதலை எப்படி நம்மளை பிரெயின் எல்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட இதெல்லாம் அங்கே பாருங்கள் ஆராதிக்கிறவர்கள் எப்படி இருக்கிறாங்க. நம்மளால் அவன் பாதிக்கப்படக்கூடாதுயா. அவனால் நம்ம அடி பின்னிட்டானே. இப்போ எவ்வளோ அசிங்கம் மேலே கை வச்சுருக்கான். என்ன போய் எவ்வளோ பெரிய லீடர் நான், என்ன போய் சிறைச்சாலையில் வச்சு செம்ம அடி அடிச்சிருக்கான். வாயை வண்டி விட்ருக்குறான். இந்த வாயை வச்சு நான் அவனுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்க தான் என் வாய் துடிக்குமே தவிர, அப்படி துடிச்சதுன்னா ஆராதனைக்கு நான் தகுதி இல்லைன்னு அர்த்தம். சரி, பாடி துதித்து புகழ்ந்து பில்டிங்கே கொலாப்ஸ் ஆகிடுச்சு, எல்லாம் ஓடி போயிட்டானுங்க. அந்த டைமில் பவுலும் சீலாவும் சொல்கிறாங்க, நீ தீங்கு எதுவும் செய்து கொள்ளாதே, நாங்கள் இங்கே தான் இருக்கோம், நாங்கள் தானே வாண்டடு, நாங்கள் ஓடினா தான் உனக்கு பிரச்சனை, நாங்கள் இங்கே இருக்கோம், நீ போயிட்டு வா, மெதுவாக இரு, சமாதானத்தோடு இரு, தீங்கு செஞ்சுக்காத, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். அவன் ஆடி போயிட்டான். ஐயோ, உண்மையிலே கை வச்சது தப்பான ஆட்கள் மேலே கை வச்சுட்டான். ஐயா, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்? நைட்டாக கூட்டு போய் எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்து சீடர் ஆகிட்டான். மறுநாள் காலையில் பார்த்தா இவங்க ரோமன் தெரிஞ்சு அவன் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஐயோ, ரோமர்கள் என்று தெரியாமல் கை வச்சுட்டோம், நேஷனாலிட்டி பிரச்சனை ஆயிடுச்சு. அது அந்த அந்த அடையாளமே இல்லாமல் வந்து ஆராதிச்சாங்க. இந்த ஆராதனை நான் யாராக்கும் அப்படிலாம் இல்லை. அடையாளம் என்னென்ன? பரிசுத்தவான்ன்ற அடையாளம், ஆண்டவருடைய பிள்ளைன்ற அடையாளம், தேவ சாயல் தான் அடையாளம். அதுக்கு மேலே எந்த இனமோ ஜனமோ பந்தமோ சொந்தமோ எதுவுமே அடையாளம் கிடையாது. மாவட்டம் அடையாளம், மாநில அடையாளம், மாண்புமிகு அடையாளம், மாண்பும் மேன்மையும் அடையாளம், அசையும் சொத்து அசைய சொத்து அடையாளம். இதெல்லாம் அடையாளம்லாம் இருந்தால் ஆராதிக்க முடியாது. ஆராதிக்கிற பொழுது நீங்கள் ரோமரானும் தெரியக்கூடாது, கிரேக்கனானும் தெரியக்கூடாது, யூதனானும் தெரியக்கூடாது, இந்தியனானும் தெரியக்கூடாது. நீங்கள் யாராக இருந்தாலும் அங்கே ஆராதனையிலையும் அடையாளமே அழிக்கப்படுற இடம் தான் ஆராதனை. ரோமர் என்று தெரியாமல் அடிச்சுப்பட்டோம். அடிக்கிறப்பயாவது சொல்லியிருக்கலாமடா நாங்கள் ரோமர்னு, சொல்லலை. பிடிக்கிறப்பயாவது சொல்லியிருக்கலாமடா ரோமர்னு, சொல்லலை. என்ன எங்கேயோ என்றைக்கோ வேலை செஞ்சவன் பேர்லாம் சொல்லி எங்கள் மாமா அங்கிள் யார் தெரியுமா அப்படின்னு. சரி, இங்கே பாருங்கள், அவன் எதையுமே வெளியில் காட்டல. ஒன்றுமே இல்லைன்னா இருக்கிற மாதிரி பில்டப் கொடுக்கறது ஆராதிக்க முடியாது. இது வாய் தான், இது வாய் தான். சரி, வாயால் தான் பிரச்சனை. ரோமனு சொல்லியிருக்கலாமே ஐயா, சொல்லலை. ஏன் சொல்லிட்டோம்? சொன்னால் என்ன பண்ண போகிற? பிடிச்சிருக்க மாட்டோம், பிடிச்சா அடிச்சிருக்க மாட்டோம், அடித்தா என்ன தான் சொல்ல வர? யார் இவங்க? அப்படியே ரட்சிக்கப்பட்டாங்க. இதுதான் ஆராதனை பேட்டர்ன், உண்மையான பேட்டர்ன்.